ராத்திரி 10 மணி இருக்கும். ராகுல் தன்னுடைய பைக்ல ஹைவேல ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டு இருந்தான். அப்பதான் ராகுல் ஹைவே ரோட்ல ஒரு அழகான பொண்ணு நின்றுட்டு இருந்ததை கவனிச்சான். ராகுல் உடனே அவனுடைய பைக்கை அந்த பொண்ணு கிட்ட போய் நிறுத்தினான். நீங்க யாரு? அப்புறம் இந்த இருட்டுல இந்த ஹைவேல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த அழகான பொண்ணு மர்மமான முறையில ராகுல் கிட்ட என்ன சொன்னான்னா, அப்படின்னா உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு உங்களை யாருன்னே தெரியாதே. ஆனா எனக்கு உங்களை நல்லா தெரியும். உன்னோட பேரு ராகுல், அப்புறம் உன் அப்பாவோட பேரு விவேக். அவரு ஒரு பில்டர். அந்த பொண்ணு சொல்றதை கேட்டுட்டு ராகுல் ரொம்பவே அதிர்ச்சியானான். அட, உங்களுக்கு என் பேரும் என் அப்பாவோட பேரும் தெரிஞ்சிருக்கே. நீங்க பேசுறத பார்த்தா நீங்க ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியுது. நீ ரொம்ப சரியா சொன்ன. நான் ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் தான். என்னுடைய பேரு பூஜா. அந்த பொண்ணோட பேரை கேட்டதும் ராகுல் ரொம்பவே மோசமா பயந்துட்டான். அப்பதான் அந்த பொண்ணோட அழகான முகம் பயங்கரமான ஒரு முகமா மாறுச்சு. அவளுடைய அந்த பயங்கரமான முகத்தை பார்த்துட்டு ராகுல் ரொம்பவே பயந்துட்டான். கொஞ்ச நேரத்துல ஆளே இல்லாத அந்த ஹைவேல எதிரொலிச்சுது. மறுநாள் இன்ஸ்பெக்டர் பார்கவ் சப் இன்ஸ்பெக்டர் அதித்தி கூட நின்றுக்கிட்டு ஹைவேல இருந்த ராகுலோட பிணத்தை ரொம்பவே உத்து பார்த்துட்டு இருந்தாரு. சப் இன்ஸ்பெக்டர் அதித்தி இன்ஸ்பெக்டர் பார்கவ் கிட்ட என்ன சொன்னான்னா, சார், இவருடைய கொலை ரொம்ப மர்மமான முறையில நடந்திருக்கு. இவரோட பாடியை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஏதோ பில்டிங்ல இருந்து தூக்கி வீசியிருப்பாங்க போல இருக்கு. நீங்க சரியா சொல்றீங்க. ஆனா இந்த ஹைவேல ரொம்ப தூரம் வரைக்கும் எந்த ஒரு பில்டிங்கும் இல்லை. சார், ஒருவேளை இவரை வேற ஏதாவது இடத்துல கொலை செஞ்சிருக்கலாம். பாடியை இங்க கொண்டு வந்து போட்டிருக்கலாம்ல. அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு வயசான ஆளு வந்தாரு. அப்புறம் ராகுலோட பாடியை பார்த்துட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சாரு. நீங்க யாரு? என்னோட பேரு விவேக். நான் ஒரு பில்டர். அப்புறம் இவன் என்னோட பையன். நேத்து நைட்ல இருந்து இவன் வீட்டுக்கு வரல. இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு கால் வந்துச்சு. என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, என்னோட பையன் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விவேக் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. வீட்ல விவேக் தன்னுடைய பையனை நினைச்சு அழுதுகிட்டு இருந்தாரு. அப்பதான் அவருடைய மனைவி ருக்மணி அங்க வந்தாங்க. அப்புறம் கோவத்துல தன்னோட புருஷன்கிட்ட சொன்னாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நீ என்ன சொல்லிட்டு இருக்க ருக்மணி? நான் சொல்றது உண்மைதான். நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இப்படி சட்ட விரோதமா ஏழைங்களோட இடத்த அடைய நினைக்காதீங்கன்னு. ஆனா நான் சொன்னதை நீங்க கேட்கவே இல்லையே. ஒரு ஏழையோட வயிற்றுச்சல் தான் என் பையனை படி வாங்கிடுச்சு. தன்னோட மனைவி ருக்மணி சொல்றத கேட்டுட்டு விவேக் ரொம்ப கோவப்பட்டு தன்னோட மனைவி கிட்ட என்ன சொன்னாருன்னா, தேவையில்லாம வளராத ருக்மணி. கண்டிப்பா என்னோட எதிரிகள் யாரோ தான் என் பையனை கொலை பண்ணிருக்காங்க. இப்ப எனக்கு என் பொண்ணு திஷாவை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. இப்ப நமக்குன்னு இருக்கிறது அவ மட்டும்தான். நீ கவலையே படாத. நான் போலீஸ்காரங்க கிட்ட பேசிட்டேன். கூடிய சீக்கிரமாவே நம்ம பையனை கொலை பண்ணவனை பிடிச்சிருவாங்க. சில நாட்கள் இப்படியே கடந்தது. விவேக் குடும்பத்தோட லைஃப் இப்போ நார்மல் ஆயிடுச்சு. ஒரு சாயந்தரம் விவேக்கோட பொண்ணு திஷா சாயங்கால சமயத்துல தன்னோட நண்பர்களை பார்க்கறதுக்காக வீட்டை விட்டு புறப்பட்டுட்டு இருந்தா. அப்பதான் அவளோட மொபைலுக்கு ஒரு கால் வந்தது. இது அன்னோன் நம்பர்னு வருது. சரி, அட்டன் பண்ணி பார்ப்போம் யாரோட ஃபோனுன்னு. திஷா அந்த ஃபோனை ரிசீவ் பண்ணா. ஹலோ, யாருங்க? ஹலோ, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்ன விஷயம்? எனக்கு தெரியும் உங்க அண்ணன் ராகுல கொன்னது யாருன்னு. அந்த பொண்ணு பேசுறத கேட்டுட்டு திஷா ரொம்பவே அதிர்ச்சியானா. என்ன? அப்ப சீக்கிரமா அவங்க யாருன்னு சொல்லுங்க. மாட்டேன். அப்படி உனக்கு அவங்க பேர் தெரியணும்னா உடனே நீ மால் ரோட்டுக்கு வா. அவங்க பேரை என்னால போன்ல சொல்ல முடியாது. மால் ரோட்ல எந்த இடத்துக்கு வரணும்? உங்க அப்பா ஒரு புது பில்டிங் கட்டிட்டு இருக்காரே, அங்க. நான் பில்டிங்கோட மாடியில உனக்காக காத்துட்டு இருக்கேன். இப்படி சொல்லிட்டு அந்த இன்னொரு பொண்ணு போனை கட் பண்ணிட்டா. திஷா உடனே தன்னுடைய ஸ்கூட்டி எடுத்துட்டு மால் ரோட்ல அவங்க அப்பா கட்டிட்டு இருக்கிற அந்த புது பில்டிங் கிட்ட போனா. திஷா மெல்ல மெல்ல படி ஏறி அந்த பில்டிங்கோட கடைசி மாடிக்கு போய் சேர்ந்துட்டா. அங்க ஒரு அழகான பொண்ணு நின்றுட்டு இருந்தா. அந்த அழகான பொண்ணு திஷாவை மர்மமான முறையில சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னான்னா, என்னுடைய பேரு பூஜா. இந்த பேரை எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. எப்படி இருக்குன்னா, ஞாபகம் வந்துடுச்சு. ஒரு தடவை என் அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பூஜான்ற ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் அவரை ரொம்ப தொந்தரவு பண்றதா சொன்னாரு. சரி, அதெல்லாம் விடுங்க. எனக்கு அந்த கொலைக்காரன் யாருன்னு முதல்ல சொல்லுங்க. என் அண்ணனை கொன்னவன். திஷா சொன்னதை கேட்டுட்டு பூஜாவோட முகத்துல கோவம் தெரிய ஆரம்பிச்சது. யூனோ, நீ அப்படியே உன் அப்பா மாதிரி இருக்க. உன் அண்ணனை கொன்னது வேற யாரோ இல்லை, நான் தான் கொன்னேன். எப்படி நான் உன் அண்ணனை கொன்னனோ அதே மாதிரி இப்போ உன்னையும் கொல்ல போறேன். பூஜா இப்படி சொன்ன உடனே திஷாவோட முகத்துல பயம் தெரிய ஆரம்பிச்சது.
திடீர்னு பூஜாவோட முகம் ஒரு பயங்கரமான முகத்துல மாறுச்சு. யார் நீ? என்னை விட்டுடு, என்ன போக விடு. உன்னால இங்க இருந்து போக முடியாது. திடீர்னு ஒரு வேகமான காற்று திஷாவோட உடம்புல பட்டுச்சு. அப்புறம் திஷா பில்டிங்ல இருந்து கீழே விழுந்தா. பில்டிங்க்கு கீழே ஒரே கம்பிகளா இருந்தது. திஷாவோட உடம்பு அந்த கம்பியில குத்தப்பட்டது. திஷா அந்த இடத்துலயே தன்னோட உயிரை இழந்தா. மறுநாள் காலையில திஷா வீட்டுக்கு வரலன்னதும் அவளுடைய அம்மா ருக்மணி பயந்து போய் தன்னுடைய புருஷன் விவேக் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, திஷா வீட்டுக்கு வராதது எனக்கு ரொம்பவே பயமா இருக்குங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் பார்கவ் அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் அதித்தி வந்தாங்க. இன்ஸ்பெக்டர் பார்கவ் விவேக்கை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, உங்க பொண்ணு திஷாவோட சடலம் உங்களோட பில்டிங்க்கு கீழே தான் கிடைச்சிருக்கு. நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த கம்பியிலிருந்து அதை வெளியே எடுத்தோம். இதை கேட்டதும் விவேக் பயங்கரமா பயந்தாரு. அப்பதான் சப் இன்ஸ்பெக்டர் அதித்தி விவேக்கை பார்த்துட்டு என்ன கேட்டாங்கன்னா, ஆனா உங்க பொண்ணு அந்த ராத்திரியில பில்டிங் மாடிக்கு எதுக்காக போகணும்? அந்த பில்டிங் இன்னும் கட்டி முடிய கூட இல்ல. அப்புறம் மிஸ்டர் விவேக், உங்க பொண்ணோட பாடிக்கு பக்கத்துல இன்னொரு பாடியும் எங்களுக்கு கிடைச்சது. ஆனா அது ஒரு எலும்பு கூட மாறி இருந்தது. ஆமா மிஸ்டர் விவேக், எங்களுக்கு எப்படி தோணுதுன்னா பல மாசங்களுக்கு முன்னாடி வேற யாரோ ஒருத்தங்க அந்த பில்டிங்ல இருந்து அந்த கம்பிகள்ல விழுந்து இறந்திருக்காங்க. அந்த ரெண்டாவது சடலம் யாரோடதுன்னு எனக்கு தெரியாது. எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சில மாசங்களுக்கு முன்னாடி பூஜான்னு ஒரு ரிப்போர்ட்டர் காணாம போயிட்டாங்கன்னு ஒரு கேஸ் வந்தது. அவங்க ரொம்ப நாளா உங்களை துரத்திட்டு இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டோம். நீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க? தப்பா நினைக்காதீங்க மிஸ்டர் விவேக், எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க நிறைய இல்லீகல் ப்ராப்பர்ட்டிஸ் மேல இல்லீகலா பில்டிங்ஸை கட்டியிருக்கீங்க. அப்புறம் பிரஸ்காரங்க உங்களை பார்த்து விஷயங்களை வெளியே கொண்டு வரதுக்கு உங்களை பின்னாடியே துரத்திருக்காங்க. எனிவே, இன்னொரு பாடி யாரோடதுன்னு அதை நாங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். இப்படி சொல்லிட்டு சப் இன்ஸ்பெக்டர் அதித்தி இன்ஸ்பெக்டர் பார்கவ் கூட அங்கிருந்து வெளியே போனாங்க. அப்பதான் ருக்மணி விவேக்கை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, உண்மையை சொல்லுங்க, நீங்க என்ன குற்றம் பண்ணிருக்கீங்க? விவேக் அழுதுகிட்டே ருக்மணி கிட்ட சொன்னாரு, இது பல மாசங்கள் முன்னாடி நடந்துச்சு ருக்மணி. விவேக் தான் கட்டிட்டு இருக்கிற புது பில்டிங்க்கு மேல நின்றுட்டு இருந்தாரு. அப்பதான் ஒரு அழகான பொண்ணு அங்க வந்தா. அவ விவேக்கை பார்த்து என்ன சொன்னான்னா, அது இருக்கட்டும், நீங்க எதுக்காக என்ன இங்க வர சொன்னீங்க? இங்க பாரு பூஜா, எனக்கு நல்லா தெரியும் நீ ரொம்பவே நேர்மையான ஒரு ரிப்போர்ட்டர். ஆனால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, சரியான விலை கொடுத்தோன்னா அந்த நேர்மையையும் என்னால் விலைக்கு வாங்க முடியும். உன்கிட்ட என்னெல்லாம் ஃபைல்ஸ் இருக்கோ அதை என்கிட்ட திரும்ப கொடுத்துரு. அதுக்கு பதிலாக நீ கேட்குற அளவுக்கு பணத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். சாரி மிஸ்டர் விவேக், அந்த ஃபைல் உங்களை ஜெயில் கம்பிகளுக்கு பின்னாடி கொண்டு போகும். அப்புறம் அந்த ஏழைகளுக்கான உரிமை கிடைக்கும். அந்த ஏழைங்களோட உரிமையை பறிச்சு அவங்க நிலத்துல நீங்க பில்டிங்கை கட்டியிருக்கீங்க. இதை கேட்டதும் விவேக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அப்புறம் அவர் பூஜாவை பில்டிங் மாடியில இருந்து தள்ளி விட்டுட்டாரு. பூஜா பில்டிங் கட்டுற அந்த கம்பிகள் மேல போய் விழுந்தா. அப்புறம் அதே இடத்துல தன்னோட உயிரை விட்டுட்டா. எனக்கு என்ன தோணுதுன்னா இது அவளோட ஆத்மாவா தான் இருக்கும். அவ தான் என்ன பழி வாங்கணுன்றதுக்காக நம்மளோட 2 பசங்களையும் கொலை பண்ணியிருப்பா. அப்பதான் விவேக்கோட வீட்டு காலிங் பெல் அடிச்சது. விவேக் அவரோட வீட்டு கதவை திறந்ததும் எதிர்க்க ஒரு சாது நின்னுட்டு இருந்தாரு. விவேக் அந்த சாது கிட்ட சொன்னாரு, நீங்க யாரு? உன் மேல மரண நிழல் பட்டுட்டு இருக்கு. அந்த நிழலை அழிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். உன்னோட 2 பசங்களும் இறந்துட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க சரியா தான் சொல்றீங்க சாது ஐயா, ஏதாவது பண்ணுங்க, நான் அதுக்கு தானே வந்திருக்கேன். இப்படி சொல்லிட்டு சாது பூஜாவோட உருவத்துக்கு மாறினாரு. இத பார்த்த உடனே விவேக் அப்புறம் ருக்மணியோட கண்கள் பயத்துல உறைஞ்சு போயிருந்தது. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு பூஜா. நிச்சயம் மன்னிச்சிருப்பேன். ஆனா ஒரு விஷயத்த நீ தெரிஞ்சுக்கவே இல்லை. என்னோட வயசான அப்பா அம்மாவுக்கு நான் தான் ஒரே துணையா இருந்தேன். நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட அப்பா அம்மா என்னை ரொம்ப தேடி இருந்திருக்காங்க. பாவம், அவங்க பசி தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நீ செத்து தான் ஆகணும். விவேக் ருக்மணியோட சத்தம் அந்த பங்களால எதிரொலிச்சது. அடுத்த நொடியே அவங்களுடைய டெட் பாடி தரையில கிடந்தது. மறுநாள் போலீஸ்காரவங்களுக்கு அவங்களுடைய டெட் பாடி பங்களாவில் கிடைச்சது. இன்ஸ்பெக்டர் பார்கவ் சப் இன்ஸ்பெக்டர் அதித்தி கிட்ட சொன்னாரு, திஷாவுக்கு பக்கத்துல நமக்கு 2வதா ஒரு சடலம் கிடைச்சதுல, அந்த சடலம் பூஜான்ற ஒரு பொண்ணோடது. அவ ஒரு ரிப்போர்ட்டர். அப்போ விவேக் தான் அவளை கொலை செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அவ பழி வாங்கிட்டான்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் பார்கவ் கொலைக்கான ரிப்போர்ட்டை எழுதி ஃபைலை மூடிட்டாரு.